ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஆரி ஒர்க்கோட ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவில் வந்து கீழே அந்த பார்டரில் மட்டும் ஆரி ஒர்க் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 1 இன்ச் அளவு வித்தில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பார்டரோட வீத்து 1 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோட 2 பக்கமே எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கான அளவு விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட் நம்ம வந்து கீழ் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம கோல்டு கலர் ஜரி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 3 லேயருக்கு கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். நான் வந்து கோல்டு கலர் ஜரி கொடுக்குறேன். நீங்கள் சாரீ கலரில் கூட சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கூட 3 லேயர்ஸ்க்கு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான். சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பீடாக எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா சிங்கிள் பீடாக கொடுத்துக்கலாம். அதை விட அதிகமாக பீட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோட அலைன்மெண்ட் எல்லாமே மாறி போயிருக்கும். நீட்டான ஃபினிஷிங்காக இருக்காது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 4mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் லேயர் வந்து கொடுத்துக்கலாம். அது சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். 2 பீடாக நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். 2 பீடாக கொடுக்கும்போதும் நெருக்கமாக கொடுக்கணும், கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இனி அடுத்த நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட் கொடுத்துக்கலாம். கட் பீட் வந்து எப்போவுமே சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி சிங்கிள் பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சம்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்கி, அதுக்கப்புறம் 3 சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்கி, 4 சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம அடுத்தடுத்து இதே ஃப்ளவர் டிசைனை வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் கட் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கலர் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாரீ கலரில் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் எல்லாமே நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். சாரீ கலரில் த்ரெட் வச்சு நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். நீங்கள் வேறு மாடல் கூட கொடுத்துக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் அந்த கேப்பில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து டிசைனை வந்து முடிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சேம் டிசைன் தான். 2 ஸ்லீவுக்குமே நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் 1 இன்ச் அளவில். அதே மாதிரி 2 ஸ்லீவுக்கே நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதை இனி நம்ம வந்து பஃப் ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணுறப்போ நம்ம அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பஃப் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு பஃப் ஸ்லீவுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். Instagram and Facebook பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.